என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்வின் சங்கடங்களை மட்டுமே நினைத்து கொண்டு எந்த காரியமும் நிறைவேறாமல் அனைத்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே. என்னை கையெடுத்து கும்பிடும் உன் மனம் 1000 கேள்விகள் எழுப்புவதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எத்தனை நாட்களுக்கு இடையிலும், எத்தனை சந்தேகங்களுக்கு இடையிலும் என்னை கைவிடாது என்னை மட்டுமே பற்றி கொள்ளும் என் தங்கமே, உன் கவலைகளால் சிலையாக இருந்த உன்னை நான் நிச்சயமாக கண் திறந்து பார்ப்பேன். இனிமேல் உன்னை நான் பாதுகாக்கப் போகின்றேன். நெருக்கடியால் நீ வாழ்வில் எழாமல் இருப்பதே இந்த கண்டத்திலிருந்து உனக்கு நான் கொடுக்க போகும் விடுதலையை பார்த்து நீ அசந்து போகப் போகின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் உனக்கு வரப்பிரசாதம் கொடுக்க போகின்றேன். நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் உனக்கானதை உன்னிடத்தில் கொடுக்க போவது உறுதியாகி விட்ட பிறகும் தாமதமானதை பற்றி நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. தரமான வாழ்வைத்தான் நீ பெறப்போகின்றாய். வாழ்வின் விளிம்பில் இருக்கும் உன் கவலைகள் தீர நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னை வழிநடத்த இந்த தாயானவளின் பார்வையே போதும் என்று சொன்னாயே, இதோ என் கண்களை திறந்து உன்னை நேரடியாகவே பார்த்துவிட்டேன். நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான குருபரம் இப்பொழுது நான் தர வந்திருக்கும் பொழுது எதற்காக நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய்? உன் பொற்காலங்கள் உன்னை தேடி வந்துவிட்டது. உன் கவலைகள் காணப்படுகின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கிறேன். காலம் உன்னை புரட்டி போட்டாலும் வாழ்வின் நிலை என்ன? நீ நாணயத்தின் ஒரு பக்கமாக நிலையாய் நின்று கொண்டிருந்தாலும் அதற்கு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே. இரவு என்று ஒன்று இருக்கும் பொழுது என் தங்கமே, பகலில் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. இருட்டு என்ற ஒன்று இருக்கும் பொழுது வெளிச்சம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. உன் மனதில் வெளிச்சத்தோடு நான் வந்து இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை நான் உனக்கு தேடி வர வைக்கின்றேன். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கு விலையளிக்க மட்டுமல்ல, உன் மிச்சத்தை பார்ப்பதற்கான நேரத்தையும் நெருங்கிவிட்டேன். இது இந்த தாயானவளினுடைய சத்திய வாக்கு. என்னை கடந்து வருகின்ற பாதையில் உனக்கான தடைகள் 1000 கண்ணில் பட்டு தென்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஒரு 1000 தடைகளை தாண்டி உன் வெற்றி வாகை சூடும் நேரத்தை நான் குறித்து விட்டேன். தடைகளை கண்டதெல்லாம் நீ பயந்து கொண்டிருக்காதே. இதற்கான விஷயம் தாமதத்தை தாண்டி உனக்கு வெற்றியாக வரும். அந்த வெற்றியை நீ நிலையானதாக மாற்றுவதற்கு தான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அதை தாண்டி உனக்கான பெருவாழ்வை வாழ்வதற்குத்தானே இப்பொழுது நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். எந்த விஷயம் உன் கண்ணில் படுகின்றதோ என் தங்கமே, அங்கு ஒருத்தி இருந்தோ யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை தரமுயர்த்த வந்திருக்கின்றேன். நீ தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் இங்கு வாழப் போகின்றாய். என்னிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டத்தை நோக்கி நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெற்றியை தடுப்பதற்கு பலமாக இவள்களையும் சூழ்ச்சி வலைகளும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அத்தனையையும் தாண்டி உனக்கான காலத்தில் நீ வரவேண்டி இருக்கின்றது. என் தங்கமே,
அப்படி வரவேண்டிய கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கான வெற்றி காலம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எது முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த முடிந்த விஷயத்திலிருந்து உனக்கான அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காலத்திலும் உனக்கான நம்பிக்கை தரும் நல்லதை நான் நடத்தி தரப் போகின்றேன். இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை அடம்பிடித்து கேட்டதை இப்பொழுது நிலையாக நான் தரப்போகின்றேன். என் தங்கமே, அந்த நேரத்தை பெறுவதற்காக நீ வந்து கொண்டு இரு. நம்பிக்கையோடு நடைபோடு, நகர்ந்து கொண்டே. யார் என்ன சொன்னாலும் இதுதான் உனக்கானது என்று நீயே முடிவு பண்ணினாலும் சரி, இந்த தாயானவள் நான் உனக்கு தருவதை மட்டும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் பெருவாழ்வு என்னிடத்தில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படித்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்குமோ என்று நினைக்கின்ற வரை யாரும் இல்லையே. உன் கண்ணீரை துடைப்பதற்கு கரமில்லையே என்று யோசிக்காதே. உனக்கானவர் உன்னிடத்தில் இந்த தாயானவளின் உத்தரவுப்படி வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும். இது காலத்தின் அழியாத கோலத்தால் ஏற்படுகின்ற மாற்றம். உனக்கு உணர்த்தத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நீயும் என்ன செய்வது ஏது செய்வது என்று கேட்டிருக்கின்ற காரியத்தில் இங்கு எத்தனையோ விஷயங்களை நீ கடந்து வந்தாலும் சரி, எத்தனையோ நிலையிலே நீ நிலையாக இருந்து கொண்டு இந்த தாயானவளின் உனக்கான வாழ்க்கையை நிலையாக வைத்து கொடுப்பதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயே என்னை விட்டு போ என்று சொன்னாலும் நான் உன்னை இனி விடுவதாக இங்கு சாத்தியமே இல்லை. என் தங்க பிள்ளையே, உனக்கு வருகின்ற விஷயத்தை நான் நல்லபடியாக முடித்து தரப் போகின்றேன். யார் எப்படிப்பட்டவர் என்கின்ற முகத்திரையை கிழித்து உனக்கு நான் காட்டப் போகின்றேன். அன்புக்குரியவர்கள் உன்னிடம் ஒப்படைப்பதுதான் என் முதல் வேலையாக இருக்கின்றது. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை வேலைகளையும் தடைகளையும் உடைத்தெறிவது இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன். என்னை எப்படி நீ நினைக்கின்றாயோ அந்த வடிவத்தில் உன்னை வந்து சேரத்தான் போகின்றேன். தந்தையாகவும் வருவேன், நட்பாகவும் உறவாகவும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை கொடிகட்டி ஏற்றும் தருணத்தில் நான் அங்கு தயாராகிவிட்டேன். இனியும் எதற்காகவும் மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? நீ என்னை நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது யாருமே இல்லை என்று நீ நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ள வேண்டாம். உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் பொழுது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்கள்தான் தன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டிருப்பார்கள். என் பிள்ளை, உனக்கான நேரான பாதையை நான் குறித்துவிட்டுதான் அந்த பாதையில் பயணம் செய்ய அனுமதிக்கின்றேன். உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் அருளால் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னை தேடி வரத்தான் போகின்றது. தினம் தினம் ஒன்றை நாம் பெற்று கொண்டோம், இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அனுதினமும் பாவங்களை கற்றுக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவள் உனக்கு நான் கற்றுத்தர வந்திருக்கும் பொழுது நீ சமாதான நிலையில் இருந்து விட வேண்டும். என் தங்கமே, என்ன சூழ்நிலை வந்தாலும் உன் நிலை மாறாதுதானே இருக்கின்றாய். அப்படி என்றால் நீ அடம் பிடித்து கேட்டது என்னிடத்திலிருந்து பெறப்போகின்றாய். நீ கேட்ட அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயே அதுவே உனக்கு வரத்தான் போகின்றது. வருத்தப்படாமல் இரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதற்காக நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. எப்பேற்பட்ட
எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று உன் மனதார உச்சரித்தால் உனக்காக உன்னுடைய சூழ்நிலையை சரி செய்ய நான் ஓடோடி வந்து விடுவேன்.